நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் ரமேஷும் சுரேஷும். ஒருவருக்கொருவர் எப்போதும் துணையாக இருப்போம் என்று சத்தியம் செய்து இருவரும் ஒரு நாள் உற்சாகமாக அடர்ந்த காடு வழியாக பயணித்தனர். காடு அழகாகவும் அற்புதமாயும் இருந்தது. பறவைகள் சுற்றிப் பறந்தன. மழை சாரலில் இருவரும் விளையாடினர்கள். அப்போது திடீரென உருமியவாறு ஒரு பெரிய கரடி அவர்களை நோக்கி வர இருவரும் ஓட்டம் பிடித்தனர். காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டு ஓடினர். கரடியும் இவர்களை துரத்திக் கொண்டு வந்தது. மரணத்தின் நிழல் அவர்களைச் சூழ்ந்தது. சுயநலத்துடன் சுரேஷ் தன் நண்பனை கைகழுவி விட்டு மின்னல் வேகத்தில் மரத்தின் மேலேறி ஒளிந்தான். ஆனால் மரம் ஏறத் தெரியாத ரமேஷ் வேறு வழியின்றி இறந்தவன் போல் மூச்சை பிடித்துக்கொண்டு தரையில் படுத்துக்கொண்டான். கரடி அவனை நெருங்கி முகர்ந்து பார்த்து அவன் இறந்தவன் என்று நினைத்து விலகி சென்றது. கரடி சென்றதும் கீழே இறங்கி வந்த சுரேஷ் ரமேஷிடம், கரடி உன் காதில் என்ன சொன்னது என்று கேட்டான். அதற்கு ரமேஷ், ஆபத்து வரும்போது உன்னை கைவிட்டு ஓடிவிடுபவனை ஒருபோதும் உண்மையான நண்பனாக நம்பாதே என்று கரடி சொன்னது என்று பதிலளித்தான். ஆம், ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன்.